தூத்துக்குடினா உப்பு, பழனிக்கு எல்லாரும் பண்றது இந்த ஒரே தப்பு. வணக்கம் நண்பா! இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பழனியில உள்ள இடும்பன் மலை அப்படின்ற ஒரு மலையில, பொதுவா அந்த பழனிக்கு வர்ற எல்லாருமே பண்ற முதல் தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நேரா பழனிக்கு வர்றோம். முருகன் மேல உள்ள பக்தியின் காரணமா நேரா போயிட்டு முருகன தரிசிச்சுட்டு வர்றோம். அதுக்கப்புறம் தான் எல்லா இடத்துக்கும் போறது. ஆனா, பழனிக்கு வர்ற எல்லாரும் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த பழனியில உள்ள இடும்பன் மலை அப்படின்ற மலைக்கு தான் வரணுமா. முக்கியமா காவடி எடுக்கிறவங்க கண்டிப்பா இங்க வரணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, பழனி வந்து ரொம்பவே அழகா தெரியும். அது நான் ஏன் இங்கே தான் ஃபர்ஸ்ட்டு வரணும் அப்படின்ற எல்லாத்தையும் இந்த காணொலியில சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பசங்க யாருன்னு சொல்லணும். நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கலாம் இல்ல பார்த்தீங்கன்னா, நம்மள மாரி ஒருத்தவங்க வீடியோ எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. "ப்ரோ யார் ப்ரோ நீங்க? என்ன ப்ரோ பண்ணுறீங்கன்னா?" இந்த மாரி "நாங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ப்ரோ" அப்படின்ட்டு அவங்க வந்து அவங்களோட யூடியூப் சேனல்லாம் சொன்னாங்க. உண்மையிலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. ஏன்னா ஒரு 3 வீடியோ தான் போட்டிருக்காங்க. அந்த 3 வீடியோ பார்த்தீங்கன்னா, தரமா எடிட் பண்ணி பயங்கரமா பண்ணியிருக்காங்க. அவங்களோட அந்த பேனரா இருக்கட்டும், அந்த லோகோவா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சத வந்து எனக்கும் சொல்லிக் குடுத்தாங்க. உண்மையாலுமே இதெல்லாம் ஒரு ரொம்ப பெரிய மனசு தான். ஏன்னா தனக்கு தெரிஞ்சத தனக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறதுன்றதெல்லாம் ஒரு தனி மனசு வேணும். அவங்க சேனல் பேர் வந்து "ஒரு கப் டீயும் ஒரு விலாகும்" அப்படின்னு சொல்லிட்டு சேனல் பேரு ரொம்ப யுனிக்கா இருக்குல்ல. உண்மையாலுமே நான்லாம் கூட இந்த அளவுக்குலாம் யோசிக்கல. உண்மையிலே பயலுக வந்து நல்லா தரமா யோசிச்சு வச்சிருக்காங்க. ஆனா கன்டினியூஸா வீடியோ தான் போடுறாங்க. ஒரு 3 வீடியோ தான் போட்டிருக்காங்க. அப்படியே கன்டினியூஸா வீடியோ போட்டா நல்லாயிருக்கும். அப்படியே அவங்கள்ட்ட பேசிட்டு நம்மளும் மலைக்கு திரும்ப கிளம்பியாச்சு. அவங்க தான் சொன்னாங்க, "ப்ரோ இந்த இடுமன் மலையை மட்டும் தனியா போடுங்க" அப்படின்னாங்க. நான் வந்து இந்த பழனிக்கு போனதோட சேர்த்து போடலான்னு இருந்தேன். "இல்ல ப்ரோ இதை நீங்க தனியா பண்ணா இன்னும் நல்லாயிருக்கும்" அப்படின்னாங்க. அவங்க சொன்னதுனால தான் இந்த வீடியோவை மட்டும் தனியா எடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்ம வந்து பழனிக்கு போனப்போ கூட பழனி மலையை ஃபுல்லா பார்த்தோமான்னு தெரியல. ஆனா இங்க வந்து இருந்து மேல இருந்து பார்க்குறப்போ டோட்டல் சிட்டியே ரொம்ப அழகா இருக்குது. அதே சமயம் கொஞ்சம் பயமாவும் இருக்கு. அது ஒரு விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க நான் ஒரு ஆளா போயிட்டுருக்கேன். இது சுத்தி முத்தி யாருமே இல்ல. இப்ப இந்த படிக்கட்டிலோட பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆளா தான் வந்துட்டு இருக்கேன். அதுதான் கொஞ்சம் டெரரா இருக்கு. இத பத்தி எங்க கிழவி அப்பயே சொல்லியிருக்கு. "தனியா போனாலும் பயப்படக்கூடாதுடா. இது ஓடுற பாம்ப மிதிக்கிற வயசுடான்ட்டு." அத விட என்ன ஒண்ணுன்னா, வெயிலு மண்டைய கொளுத்துதுங்க. அங்க பழனியில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மேல்கூரை அங்கன இங்கன இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, எங்கனையாவது ஒண்ணு தான் இருக்குது. அதுவும் இப்ப தான் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால வெயிலு வேற மண்டைய பொளக்குது. பேக்ல வேற தண்ணி இல்ல. நான் பாட்டுல மயங்கி விழுந்தேன்னா கூட என்னைய தூக்குறதுக்கு வேற ஆள் இல்ல. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி இடங்களுக்குலாம் தனியா போறத தவிர்த்துக்கணும்னு நெனைக்கிறேன். அதனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட்ட போட்டு போவோம். ஏன்னா மூச்சு வந்து அடைக்குதுங்க. ஏற்கனவே பழனி மலைக்கு போயிட்டு கால் உடைஞ்ச மாரி தான் நடந்து வந்துகிட்டு இருந்தோம். போறப்போ மான்குட்டி மாரி ஏறிட்டோம். திரும்ப வரையில கால் உடைஞ்ச மாரி தான் வந்தோம். அதோட அதாவது திரும்ப இந்த மலை ஏறுறது சுத்தமா முடியல. இந்த வயசுல பார்த்தீங்கன்னா, மூச்சு அடைக்குது. ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த லட்சணத்துல வேற தூத்துக்குடியில இருந்தப்போ ஏதோ ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு ஜிம் மாஸ்டர் மாரி வீடியோலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு மலை ஏறுறதுக்கே வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. அதே மாரி அந்த சைடு எந்த அளவுக்கு இயற்கை அழகா இருக்கோ, இந்த சைடு பார்த்தீங்கன்னா, மரம், மட்டை அப்படியே ஒரு மாரி புதர் அடைஞ்சு போயிருக்குது. திடீர்னு இதுக்குள்ள இருந்து ஏதாவது வந்தா கூட நமக்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மள தூக்கிட்டு போறதுக்கு கூட ஆள் கிடையாது. அதனால இந்த இடத்துல வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறது ஆபத்து. இருந்தாலும் டக்குனு எந்திரிச்சு நடக்க முடியல. எழப்பும் ஆகுது. அதனால உட்காந்துட்டு, சரி இப்படியே உட்காந்துருந்தோம்னா கதைக்கு ஆவாது அப்படின்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தோம்னா ஒரு 2 நண்பர்கள் வந்திருந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவாம். அவங்களும் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டாலலாம் மாடலிங் பண்ணிட்டு இருக்காங்களாம். நம்மளும் ஒரு யூடியூபர்னு சொன்னோனே ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா வர்ற வழி ஃபுல்லா வந்து இந்த மாரி ஆட்களே பார்க்குற மாரி இருந்துச்சு. அப்புறம் இந்த மலையோட வரலாறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அத நான் சொல்றத விட மேல ஒரு அர்ச்சகர் வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்னோம்னா இன்னுமே அழகா இருக்கும். அது இல்லாம நமக்கு அதெல்லாம் தெரியவும் தெரியாது. அது வேற விஷயம். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, அங்க வந்து அதோட வரலாறு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். நம்மளுக்கு தெரிஞ்சா 4 பேத்துக்கு தெரியப்படுத்துவோம். தெரியலனா 4 பேத்துட்ட இருந்து 4 விஷயம் கத்துக்குவோம். அப்படியே பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா, நம்மளும் கோவில் உச்சிக்கு வந்தாச்சு. உச்சிக்கு வர வர கொஞ்சம் பயம் இன்னுமே அதிகமானுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, கோயில் ரொம்ப பெருசாவும், யாருமே இல்லாம தனிமையில இருந்துச்சு. சரி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தாச்சு உள்றங்க போலான்னு பார்த்தேன்னா, வாய்ப்பு இல்ல ராஜாங்கிற மாரி பூட்டு போட்டு வச்சுட்டாங்க. நமக்கு ரொம்பவே சங்கடமாயி போச்சு. ஏன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வெயில்ல கஷ்டம் பார்க்காம வந்ததுக்கு பூட்டு போட்டாங்க. இருந்தாலும் வந்து சாமிய வந்து தொறந்து தான் வச்சிருந்தாங்க. சாமிய பார்க்குறப்ப ஒரு மாரி ரொம்பவே வந்து படபடப்புன்னு இருந்த மாரி இருந்துச்சு. ஏன்னா, இவ்வளோ பெரிய சிலைய இந்த மாரி சுத்தி முத்தி ஆளே இல்லாத இடத்துல வந்து பார்க்குறப்ப ரொம்ப உண்மைய சொல்லணும்னா கொஞ்சம் பயமா தான் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சுத்தி அடர்ந்த காடு மாரி ஒரு மலை. அந்த மலை மேல பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பயங்கரமா இவ்வளோ பெரிய ஒரு சாமி சிலை இதெல்லாம் பார்க்கையில கொஞ்சம் வந்து பயமா தான் இருக்குது. அப்படியே அங்க இருந்துட்டு, சரி இன்னும் கோயில சுத்தி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலே ஒரு மாரி எம்ப்டியா இருக்குதுங்க. அந்த கோயில் வந்து இப்ப தான் டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு வந்து அங்க கீழ இருந்து வரையில சொன்னாங்க. இந்த பக்கம் இந்த படிக்கட்டுலாம் இருக்கு. எங்கிட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு இந்த பக்கம் அப்படியே இறங்கி வந்தோம். ஏன்னா, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டு சும்மா போயிறக்கூடாதுன்னு பார்த்தோன்னா, கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்சிருந்தாங்க. இந்த மாரி நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்துருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில வந்து பரங்கிமலைன்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கல் அடுக்கி வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, நெறையா கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கல் அடுக்கி வச்சிருப்பாங்க. அதுவும் ஒரு மரம் இருந்துச்சுன்னா சொல்லவே தேவையில்ல. அந்த மரத்துல வந்து துணி கிணியெல்லாம் கட்டி அந்த மரமே ஒரு சாமி ஆக்கிருவாங்க. இந்த கல்லு வந்து ஏன் அடுக்குறாங்கன்னா, இத பத்தி நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம். இந்த மாரி கல் அடுக்குனோம் அப்டின்னா, ரொம்ப நாள் வீடு கட்ட தடப்படுறவங்களுக்கு இந்த மாரி கல் அடுக்கி வச்சோம் அப்டின்னா, வீடு ஈஸியா கட்டிர்லாம் அப்டின்னு வர்றவங்க, போறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, கல் அடுக்கிக்கிட்டே இருப்பாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ உயரமா கட்டுறோமோ, அந்த அளவுக்கு வந்து நம்ம வீடு கட்டுற வேல வந்து சீக்கிரமே முடியும் அப்டின்றாங்க. இங்க இருக்கிறதுலயே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கல்லு மட்டும் தான் ரொம்ப உயரத்துல கட்டியிருந்தாங்க. நம்ம வந்து பார்த்து தான் வீடியோ எடுக்கணும். தெரியாத்தனமா தட்டி விட்டோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கனவு கனவாவே போயிறக்கூடாது.
நம்மளால் ஒருத்தவங்களோட கனவு வந்து பாதிக்கப்படக்கூடாது, அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்த வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து திரும்ப இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு திரிகிறேன். எனக்கு என்னன்னா, இங்க வந்து கோயில் மட்டும் இருந்தா பரவாயில்லங்க. சுத்தி காடு மாரி இருக்கு. இந்த காட்டுக்குள்ள வந்து என்ன விலங்கு இருக்கும் என்னன்னு கூட தெரியல. அப்படி இருக்கையில வந்து நம்ம இப்படி தனியா இருக்கிறத நினைக்கையில தான் ரொம்பவே பயமா இருக்கு. தயவு செஞ்சு இந்த மாரி இடங்களுக்கு தனியா போறத தவிர்த்துக்குவோம். நண்பர்களோ, உறவினர்களோ இவங்க மூலியமா இவங்க கூட போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். என்னதான் ஒரு மாரி பயங்கரமா இருந்தாலும், இங்கேருந்து பார்க்குற அந்த வியூ பாயிண்ட் வந்து இதுக்காகவே நம்ம வந்து இன்னும் 4 வாட்டி மேல ஏறி வரலாம் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அவ்வளோ ஒரு அழகா சிட்டியெல்லாம் பார்த்தா அவ்வளோ குட்டி குட்டியா ஏதோ விளையாட்டு ஜாமான் பொம்மை மாரி இருந்துச்சு. அவ்வளோ ஒரு அழகா இருந்துச்சு. சரி இப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். வெயில் வேற உச்சி வெயிலு. தாகம் ரொம்ப எடுத்துச்சு. இங்க எங்கடா தண்ணியெல்லாம் இருக்குமான்னு பார்த்தா பக்கத்துல ஒரு டேங்க் இருந்துச்சு. அதுல தண்ணி வந்துச்சு. அதுல இன்னொரு விதம் சந்தோஷம் என்னன்னா, சுத்தி முத்தி ஆளுங்க வந்துட்டாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு தான் தொறப்பாங்களாம். அதனால 4 மணி ஆனோனே கீழ இருக்க எல்லாரும் மேல வந்துட்டாங்க. அது ரொம்பவே சந்தோஷம். அதில ரொம்ப தாகமா வேற இருந்தோமா, அந்த தாகத்தில தண்ணிய குடிக்கிறப்ப அப்படியே தேன் மாரி உள்ள போகுதுங்க நம்ம வயித்துக்குள்ள. அப்புறம் அப்படியே தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கிளம்பலான்னு பார்த்தோம்னா, நட தொறந்துட்டாங்க. அதாவது அந்த கோயில வந்து தொறந்துட்டாங்க. அப்பாடா! இப்ப தான்டா ஒரு நிம்மதியாவே இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து கடைசி வரைக்கும் கோயிலுக்குள்ள போ முடியாமலே போயிருமோன்னு நெனச்சேன். கரெக்ட்டா உள்ளறக்க வந்துட்டோம். உள்ள வந்தோனே பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து ஒரு முருகன் சிலை இருந்துச்சு சின்னதா. வீடியோ எடுக்க விடுவாங்களா என்னமோன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கிட்டு கொஞ்சம் மறைவா நின்னு வீடியோ எடுத்தேன். ஏன்னா கோயில்கள்லாம் வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ ஏன் பழனியிலேயே பார்த்தீங்கன்னா, மலை மேல ஃபோனே கொண்டுட்டு போகவிடல. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாரி எதுவும் கண்டிஷனும் இல்ல. அது வந்து பழனி அளவுக்கு இன்னும் டெவலப் ஆகவும் இல்ல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட அண்ணன் விநாயகர் இருந்தாங்க. அவங்களையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த கோவிலோட அர்ச்சகர் ஐயா இருந்தாங்க. அவங்கள்ட்ட ஐயா இந்த கோயிலோட வரலாறு என்ன? இந்த சாமி பேர் என்ன? அத நீங்க எனக்கு சொல்லுவீங்களா? அத நான் வீடியோவும் எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். கண்டிப்பா எடுத்துக்கோ தம்பி நான் சொல்றேன். அத நீங்க வந்து வீடியோவும் போட்டுக்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்டின்னாங்க. அத நீங்களே கேளுங்களேன். சாமி இந்த தெய்வம் பேரு என்னது? இவரு பேரு இடும்பன்னு பேரு. ஆ. இடும்பன் சுவாமி இவரு. இவரு வந்து பழனி நகரம் உருவாகுறதுக்கு வந்து இந்த ஸ்தலம் உருவாகுறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா இவர்தான். இவரு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பழனி மலை, இடும்பன் மலை இந்த 2 மலையுமே பரமேஸ்வரனால அகத்திய முனிவருக்கு கொடுக்கப்பட்டு அவரு வந்து பூஜை செஞ்ச 2 மலைகள். 2க்கு வந்து சப்தகிரி, சிவகிரி அப்படின்ட்டு பேர். இந்த மலையை வச்சு அவர் பூஜை பண்றாரு. பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது இவரு இடும்பன் வந்து அவருடைய ஸ்ரீடர். இப்ப அவரை கூப்பிட்டு இந்த 2 மலையும் வந்து எடுத்துட்டு தென் திசையை நோக்கி போ அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒரு உத்தரவு கொடுக்குறாரு. அவர் குரு சொல்லிட்டாருன்ட்டு இவரை வந்து அந்த 2 மலையுமே காவடியா கட்டி இமயமலையில இருந்து எடுத்துட்டு வர்றாரு. அதான் தோல்ல 2 காவடி மாதிரி இருக்கு. காவடி மாதிரி. அது 2 அப்படி வரும்போது வர்ற வழியில கீழே வந்து இங்க வந்து இந்த இடத்துல பழனி இந்த கீழே இறக்கி வச்சுட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் இலைப்பாரிட்டு திரும்பவும் காவடி மறுபடியும் மேல எடுக்கலாம் அப்படின் போது அவனால எடுக்க முடியல. ஏன்னா அந்த மலை மேல வந்து முருகன் குழந்தை வடிவில் மேல ஏறிட்டு இந்த மலையை எடுக்க கூடாது, இங்கதான் இருக்கும் அப்படின்ட்டு இவர்கிட்ட சொல்றாரு. இவருக்கு வந்து அவரு முருகருங்கிறது தெரியல. தெரியாம அவரு நீ யார் பண்ணி கீழே இறங்கு அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்றாரு. முருகன் திருவிளையாடல் செய்யறாரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட இல்ல ஒண்ணு இந்த மலையை தூக்கி பாருங்கிறாரு. இவர் கொண்டு வந்த மலை இவரால தூக்க முடியல. அப்ப வந்து இவருக்கு என்ன போது 2 பேருக்கு வாக்குவாதம் வருது, போர் வருது. போர்ல வந்து முருகன் வந்து வேலை வச்சு வதம் பண்ணி இவர் அழிச்சிடுறாரு. இவர் இறந்துடுறாரு. இவர் இறந்ததும் இவருடைய மனைவி தான் வந்து என்ன பண்றாங்கன்னா, இவர் வந்து முருகருங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட உயிர் பிச்சை கேட்கறாங்க. இந்த மாதிரி வந்து தெரியாம செஞ்சுட்டாரு, மீண்டும் என் கணவருக்கு உயிர் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் முருகர் வந்து காட்சி கொடுக்குறாரு. ஒரிஜினல் முருகர் காட்சி கொடுத்து இவருக்கு வந்து உயிர் கொடுத்து ஒரு வரம் கொடுக்குறாரு. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது உங்களை அழிக்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை, ஆனா இந்த 2 மலையும் இங்கதான் இருக்கணும். அந்த மலையில நான் இருக்குது வந்து சப்தகிரி, சிவகிரி அப்படின்னு பேர் இருக்கும். அதனால அவர் சொல்றாருன்னா அந்த மலையில நான் இருப்பேன், இந்த மலையில நீ காவல் தெய்வமா இருக்கணும். பழனிக்கு வரக்கூடிய பக்தர்கள் முதல்ல உன்னைய வழிபட்டுட்டு பின்னாடி என்னை வந்து வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அவருக்கு வந்து ஒரு வரம் கொடுக்குறது. ஐயா நான் வேற ஃபர்ஸ்ட் பழனி போயிட்டேன்னு அங்க பழனி மலையிலயும் பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு 200 படி 250 படி மேல போயிட்டீங்கன்னா படிப்பாதை யானைப்பாதை சந்திக்கக்கூடிய இடத்துல இவருக்கு அங்க ஒரு கோயில் இருக்கு. ஆமா, அங்க நடுவுல ஒரு கோயில் இருக்கு, 2 பாதை பிரியுதாங்கன்னுட்டு. அங்க வந்து அங்கேயும் இடும்பனை வழிபட்டுட்டு போலாம். எப்படியோ முருகனை கும்பிடுறதுக்கு முன்னாடி இடும்பனை வந்து கும்பிட்டுட்டு போகணுங்கிற ஐதீகம். இந்த காவடி கட்டுறது, பாத யாத்திரை வர்றது, இது எல்லா பழக்கங்களும் இவரை வச்சு வந்ததுதான்.
ஓ! அதனால காவடி இவர் தான் எடுத்த மாரி. காவடினாலே இடுமனுக்கு தான். ஆ. இப்பவும் வந்து காவடி எடுக்கிறவங்க முதல்ல இடுமனுக்கு பூஜை பண்ணிட்டு அப்புறம் தான் முருகனுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. தைப்பூசம், மகனி உத்திர டயத்துல முதல்ல காவடிகள் நிறைய இங்க வரும். சரி, சரி. இங்க வந்து இவரை வழிபட்டுட்டு பின்னாடி அவரை போய் வழிபடுவாங்க. சுருக்கமா சொல்லணும்னா இந்த இடும்பன் அப்படிங்கிற ஒரு இல்லைன்னா இந்த பழனி ஸ்தலம் இல்லை. அது இந்த மதுரை அழகருக்கு 18ஆம் படி கருப்பர் எப்படியோ அந்த மாதிரி பழனி முருகனுக்கு இவர் மாதிரி. ஆமா, இவர் தான் காவல் தெய்வம். இவரை முடிச்சுட்டு தான் அடுத்து அங்க வர்ற மாதிரி. ஆமா. அதாவது முருகர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் என்னையவே வழிபடணும் அப்படின்னு அவர் சொல்றது காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இவர் வந்து அசுரன். பிறப்பால இவர் வந்து ஒரு அசுரன். ஆனா அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, முருகன் வேலை வச்சு வதம் பண்ணி இவரை அழிக்கிறது என்ன காரணம்னா அவருடைய அகங்காரத்தை அழிக்கிறது. ஆமா, ஆமா. தான் அப்படிங்கிற அந்த ஒரு அகங்காரத்தை அழிச்சு அவரை வந்து அசுர குணத்தை அழிச்சு அவருடைய அசுரனா இருந்தவர் தெய்வமா உயர்த்திட்டார். தெய்வ நிலைமைக்கு அவரை வந்து உயர்த்திட்டார். அதுதான் அவரோட தத்துவம். முருகனை சரணடைஞ்சவங்க மிக உயர்ந்த நிலைமைக்கு போலாம் அப்படிங்கறத விளக்குறது தான் இந்த கதையோட தத்துவம். அதனால வந்து எப்பவுமே முருகனை கும்பிடுறது முன்னாடி இடுமனை கும்பிட்டு போகணுங்கிற இதுதான் பழனி ஸ்தல வரலாறு. ரொம்ப நன்றி. இதான் மக்களே, ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னா அங்கே சும்மா சாமி மட்டும் கும்பிட்டு வராமல் அந்த கோயிலோட வரலாறு என்ன, அந்த கோயில் எப்படி உருவானுச்சு, அதை வந்து அங்கே உள்ள பெரியவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கரெக்டாக தான் நினைக்கிறேன். அதனால் எங்கே போனாலும் அந்த கோயிலோட வரலாறு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு தெரிஞ்சால் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இப்போ இவங்கள்ட்ட கேட்டால் நல்லா வீடியோ எடுத்து ஒத்துக்கிட்டாங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. ஏதாவது கேட்டோம்னா அதை சொல்லவும் மாட்டாங்க. இதுதாங்க தெரிஞ்சதான் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க பார்த்தீங்களா? நீங்களும் என்ன தெய்வம் மாதிரி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா எல்லாரும் எந்த ஒரு ஸ்தலம் போனாலும் அந்த ஸ்தலத்தினுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அவ்வளோதான் நண்பர்களே, சாமிகிட்ட வந்து அருளும் பெற்றாச்சு. நம்ம அர்ச்சகர் ஐயாட்ட வந்து இந்த கோயிலோட வரலாறையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. உண்மையிலுமே இந்த அர்ச்சகர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, பல அர்ச்சகர்கள் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதும்பாங்க, நம்மள்ட்ட பேச விட மாட்டாங்க. ஆனால் இந்த அர்ச்சகர் வந்து நம்மளை ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக இவ்வளோ நேரம் அந்த கோயிலோட வரலாறுலாம் சொன்னதில் ரொம்பவே சந்தோஷம். என்கிட்ட உங்களோட சேர்ந்து இந்த கோயிலோட வரலாறை நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இதனாலேயே முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த பழனிக்கெல்லாம் வர்றவங்க தயவு செஞ்சு வந்து இந்த இடுமன் மலைக்கு வந்துட்டு இங்கே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா பழனி போங்க. அதுதான் வந்து அந்த காலத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ நடைமுறைக்கு பார்த்தீங்கன்னா அது மக்கள் யாருமே வர்றதில்லன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து சாமி கும்பிட்றத விட இன்னும் ஒரு மனசுக்கு மகிழ்ச்சியானது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து அந்த பார்க்குற வியூ பாயிண்ட்டுங்க. உண்மையிலுமே பழனி மலை இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. தயவு செஞ்சு வந்து இந்த பழனிக்கு வர்றவங்க கண்டிப்பாக இங்கே வந்துட்டு போங்க. வர்றவங்க கண்டிப்பாக தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஏதோ நான் வந்த நேரம் நல்ல நேரம் போல் தண்ணி இருந்துச்சு. நீங்கள் வர நேரம் தண்ணி இல்லைன்னா ரொம்பவே கஷ்டமாக போயிடும். அதே மாதிரி நான் இன்றைக்கி பழனிக்கு வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணத்தையும் இந்த பழனிக்கு அந்த முழு காணொலியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு காணொலியாக நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கேன். நேரம் இருந்தால் அதையும் கூட போய் பார்த்துட்டாங்க. அடுத்து இங்கேருந்து நம்ம போக போகிற இடம் ஒரு முக்கியமான இடம். அது பொதுவாக பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி இடங்கள்லாம் போகக்கூடாதும்பாங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு விதமான கோவில் தான். எங்கன்னு கேட்டிங்கன்னா, புரட்சியாளர், ஒரு புனித போராளி, ஒரு அச்சமில்லா ஒரு அரசியல்வாதின்னு சொல்லணும். வேறு யாரும் இல்லை, நம்ம பழனி பாபா அவர்கள் தான். அவர் வாழ்ந்த ஊர் வந்து பழனி தான், ஆயக்குடின்ற கிராமம். அவங்களோட நினைவிடம் இங்கே தான் இருக்குது, போகிற வழியில். அடுத்து அங்கே தான் போக போகிறேன். அதோட காணொலியும் தனியாக பண்ணுறேன். நேரம் இருந்தால் பாருங்கள். வரட்டா நண்பா, வீடியோ முடிஞ்சுச்சு.